12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.5ல 4th செகண்ட் சம் ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கலாம். நம்ம இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 மைனஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 இருக்குது. இங்கே இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே என்னது ஒரே டேர்மாக ஆக்கிக்கிட்டோமா. இப்போ சைன் இன்வர்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, அப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காசை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சைனாக மாற்றிக்கலாம். ஓகேவா, இப்போ காஸ் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்னியஸ் சைடு. அப்போ அதுவே சைனாக மாற்றணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், ஆப்போசிட் பை ஹைபோட்னியஸ். ஹைபோட்னியஸ் இருக்குது, நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைபோட்னியஸை தவிர்த்து வேறு ஏதாவது சைடு நம்ம கண்டுபிடிக்கணும்னாலே நம்ம ஹைபோட்னியஸ்லேருந்து அதை மைனஸ் பண்ணணும். ஹைபோட்னியஸ் ஸ்கொயர்லேருந்து இன்னொரு தெரிஞ்ச சைடை வந்து நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும் ஸ்கொயர் பண்ணி. ஓகேவா, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆப்போசிட் சைடு கிடச்சிரும். ஓகேவா, இங்கே 12/13 இருக்குது. ஸோ அட்ஜசன்ட் சைடு வந்து 12, ஹைபோட்னியஸ் வந்து 13. இதை வச்சுட்டு நம்ம ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட் சைடு இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் மைனஸு 12 ஸ்கொயர். 13 ஸ்கொயருங்கிறது என்னது 169 மைனஸு 12 ஸ்கொயருங்கிறது 144. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 25. ஸோ அதுக்கு ரூட் எடுத்தோம்னா 5. ஸோ இப்போ இதை சைனாக எழுதும்போது சைன் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம், 5 டிவைடட் பை ஹைபோட்னியஸ். அது 5ங்கிறது ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டோம், ஹைபோட்னியஸ்ங்கிறது 13. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13 எழுதிரும். ஸோ இதை இப்போ என்னவா மாற்றிடலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 மைனஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 12/13க்கு பதிலாக 5/13. ஓகேவா, இப்போ இதுக்கு பதிலாக என்னென்னு ஃபார்முலா எழுதியிருக்கலாம் நம்ம, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக அதை என்டையராக என்ன எழுதிக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இதை மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். இந்த டேர்ம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த டேர்மை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னது 3/5 ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயருங்கிறது அப்படியே இதை ஸ்கொயர் பண்ணி கூட எழுதிக்கோங்க. 5 ஸ்கொயருங்கிறது 25, 13 ஸ்கொயருங்கிறது 169. ஓகேவா, ப்ராக்கெட் கூட வேண்டாம். மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய்ங்கிறது என்னது இங்கே 5/13 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்னது, எக்ஸுங்கிறது 3/5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயருங்கிறது 25. ஓகேவா, இப்போ ஜஸ்ட் அப்படியே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ரூட் ஆஃப் இது அப்படியே எல்சிஎம் எடுத்துங்க, 169 மைனஸ் 25 டிவைடட் பை 169 மைனஸ் 5/13 ரூட் ஆஃப் இது அப்படியே எல்சிஎம் எடுத்துங்க, 25 கிடைக்கும். 25 மைனஸ் 9 டிவைடட் பை 25. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு உள்ளார இருக்கிற டேர்ம்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 3/5 ரூட் ஆஃப் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 144 கிடைக்கும். இது 169 மைனஸ் 5 டிவைடட் பை 13 ரூட் ஆஃப் 25 மைனஸ் 9ங்கிறது 16 டிவைடட் பை 25. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்டில் உள்ளார இருக்கிறதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குது. அதனுடைய ஸ்கொயர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே ஆன்சர் எழுதிட வேண்டியதுதான். 3/5 144 வந்து 12, 169 வந்து 13 ஸ்கொயர் எடுத்துக்கலாம், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா. ஸோ 5 டிவைடட் பை 13 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4 டிவைடட் பை 5ன்னு வந்துடும். ஓகேவா, எல்சிஎம் வந்து சேமாக தான் இருக்குது, 5 × 13 5 × 13. அப்போ நியூமரேட்டரை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணி அந்த ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட வேண்டியதுதான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 12s are 36 மைனஸ் 5 4s are 20 டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்க. 5 3s are 15 பேலன்ஸ் 1 65. ஓகேவா, இது இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 16 டிவைடட் பை 65. நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 16 டிவைடட் பை 65ன்னு வந்துருச்சு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, ஸோ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே.